எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த புதிய நாளுக்காக இந்த மாதத்தின் கடைசி கர்த்தருடைய நாளிலே எங்கள் தேவாதி தேவனுடைய பிரசன்னத்திலே நாங்கள் வந்து காத்திருக்கிறோம். எங்களுடைய இல்லங்களிலே குடும்பமாக நாங்கள் கூடி வந்து உம்முடைய திரு சமூகத்திலே காத்திருக்கிறோம். சுவாமி, பரிசுத்த ஆவியான தேவன் நீர் எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆறுதல் படுத்தும், எங்களை உற்சாகப்படுத்தும். உம்முடைய கிருபையினாலே நீர் எங்களை சூழ்ந்து எங்களை காத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் எங்கள் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலேயே கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை பகுதியிலே 14வது பாமாலை, அனாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே என்ற பாமாலை நாம் அனைவரும் பாடுவோம். நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாய் திறந்து கொண்ட சங்கீதம் 62வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். பக்கம் 707. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர்.
நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கீழ் மக்கள் மாயையும் மேன் மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே. கிருபையும் உம்முடையது ஆண்டவரே. தேவரீர் அவனவன் செய்யத்தக்கதாக பலன் அளிக்கிறீர். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் ஜெப வேளைக்குள்ளாக கடந்து செல்வோம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்ற வசனத்தின்படியே தேவ சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை நாம் ஊற்றும்படியாக இந்த ஜெப வேளைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன் என்ற பாடலை பாடி நாம் இந்த ஜெப வேளைக்காக ஆயத்தப்படுவோம். தேவரீர்
எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஜெப வேளைக்காக தேவாதி தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் வந்து அமர்ந்திருந்து இளைப்பாரும்படியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும் என்று தாவீதின் சங்கீதத்தின்படியே இதோ உம்மை நோக்கி நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, யோசபாத் ராஜாவை போல நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது சுவாமி. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய கவலைகள், எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள், எங்களுடைய அங்கலாய்ப்புகள் என்ற இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் நீர் சுவாமி. நாங்கள் மாத்திரமல்ல, எங்களை சுற்றி இருக்கிற சமுதாயத்தின் மக்கள், இந்த தேசத்தின் உலகத்தில் இருக்கிற மக்களெல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. தேவனுடைய கோபாக்கினி நிமித்தமாக, நியாய தீர்ப்பு நிமித்தமாக இதோ இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே இந்த சூழ்நிலையை இருக்கிறோம். ஆனாலும் தேவ கிருபை எங்கள் மீது இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த காலை நேரத்தில் எங்களுக்காக, திருச்சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறியோர், வாலிபர், பெரியோர் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்புக்காக, தேவனுடைய கிருபைகளுக்காக, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக ஆண்டவரே எங்களுடைய பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாபாரம் இல்லாமல், வேலை இல்லாமல் ஆண்டவரே வறுமையிலே வாடுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த சபையின் மூலமாக செய்யப்படுகிற இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகம் பேர் ஆண்டவரே வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல் எங்களுடைய தேசத்தின் பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதைவிட இன்னும் அதிகமாக சரிந்து விடாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆலோசனைக்காக, வழிநடத்தலுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் எங்களுடைய சபையின் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இதோ இந்த ஆராதனைகள் மாத்திரமல்ல, விபிஎஸ் நடக்கப் போகிறது, சண்டே ஸ்கூல் நடக்கப் போகிறது. இதற்கெல்லாம் எல்லாவற்றின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்யும்படியாய், எங்களை பலப்படுத்தும்படியாய், எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு வரப்போகிற செய்தியின் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும் சுவாமி. இதோ இந்த இணையதளத்தின் மூலமாக நாங்கள் உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சீக்கிரமாக ஆண்டவரே இந்த திருச்சபையிலே வந்து நாங்கள் உம்மை ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. இதற்காக உதவி செய்கிற எங்கள் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். உடைய சமூகத்திலே தொடர்ந்து காத்திருக்கிறோம். இந்த நேரத்திலே நீர் தொடர்ந்து எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும்படியாய், எங்களை ஒவ்வொருவரையும் தொடும்படியாய், பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலேயே கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றொன்று ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறோம் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய துணை போதகர் அருள் திரு பால்ராஜ் மற்றும் என்னுடைய சார்பில் உங்களை வாழ்த்துகிறேன். அதோடு கூட சிறப்பாக இந்த இணையதளத்தின் மூலமாக உங்களுடைய இல்லங்களிலே நாங்கள் வந்து தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக உதவி செய்கிற எல்லாருக்காகவும், எங்களுக்காக ஜெபிக்கிற உங்களுக்காக தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்திலும் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். அதே போல் உங்களுடைய ஜெபத்தினாலும் காணிக்கையினாலும் இந்த சபையின் ஊழியங்களை நீங்கள் தாங்கும்படிய அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆன்லைன் மூலமாக
ட்ரான்ஸ்ஃபர் செய்ய விரும்புகிறவர்கள் அதனுடைய விவரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்முடைய கிளை சபை போதர்களுக்காக சேகரிக்கப்படுகிற சிறப்பு உதவி நிதிக்காகவும் நீங்கள் கொடுக்க விரும்புவர்கள் நீங்கள் கொடுத்து உதவும்படியாக அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலும் இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்களை அனுசரிக்கிற மக்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. அவருடைய பெயர்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிற தேவ பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை இருக்கிற பிறந்த நாட்கள்: டெடிமஸ் சாலமன், சவிதா ஜான், ரூத் பேர்ல் ராஜேந்திரன், மிஸ்டர் இன்னாசி ராஜ், மிஸ்ஸஸ் ஜோவானா மேனுவல், அருட்திரு எஸ் பால்ராஜ், ரேவன் சகாயவாசகம், திருமதி கிறிஸ்டி லதா, திருமதி இந்திரா காந்தி, ஜோவானா ரூபா, திரு ஏ ஜார்ஜ், திருமதி கிரேஸ் மீனா, சாமியல் ரூபன், எலைஜா ரூபன், திரு எஸ் தனபாலன், டாக்டர் ஆர் ஏ ராஜசேகரன், திருமதி ஜீவப்பிரியா இளவரசன், செல்ஷியா ஜெசிந்தா ஜோசப், ஜோஷுவா ஜாக்சன் பிரியந்த், நிகேஷ், ஆனி கேரன் ஆனந்த், சரஃபினா சாலமன், திருமதி ஸ்டெஃபி ஜேம்ஸ், திருமதி ஷீபா அன்புராஜ், திரு கே டேவிட் பசுமலை, திரு பி டேவிட் மகேஸ்வரன், திருமதி காயத்ரி மகிமன், கார்ஸ்டன் பெஞ்சமின், திரு பெஞ்சமின் ஐசக், திருமதி ஆர்த்தி ராஜ்குமார், திருமதி சாரா பிரேம், திருமதி தூரிகை வெங்கடாச்சலம், திருமதி ஜெனிஃபர் ஸ்டூபர்ட், திரு பி அசோக் ஆலன். திருமண நாட்களை கொண்டாடுகிற தேவ பிள்ளைகள்: திருமதி ஜீவப்பிரியா இளவரசன், திருமதி அகஸ்டின் கிளாட்ஸ்டன். இவர்களுக்காக இந்த நேரத்தில் போதகர் அருள் திரு பால்ராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் படைத்திருக்கிற எங்கள் பரலோக பரிசுத்தமுள்ள பிதாவே தெய்வமே, இந்த மனமகிழ்ச்சியான ஆராதனை நாளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் குடும்பமாக ஆங்காங்கே வீடுகளில் இருந்து உம்மை நாங்கள் ஆராதித்து கொண்டு வருகிறோம். இந்த வேளையிலும் வாசிக்கப்பட்ட பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காகவும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருங்கள் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறந்த நாளை நினைவு கூர்ந்த பிள்ளைகளுக்கு ஒரு வருஷத்தை கிருபையாக நீர் இரக்கம் பாராட்டி கூட்டி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை எந்த விதமான நாசமும் மோசமும் தீங்கும் பொல்லாப்பும் அணுகாதபடிக்கு நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு அவர்கள் வாழ உமது நாமத்தை மகிமைப்படுத்த அவர்களை ஆசீர்வதியும். அதுபோல திருமண நாளை நினைவு கூர்ந்த அருமையான தம்பதிகளை உம்முடைய கரத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரை ஒருவர் நேசித்து, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவருக்கொருவர் மன்னித்து குடும்ப வாழ்க்கையிலே இன்னும் வளர அவர்களை ஆசீர்வதியும். அன்பு தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வழி
நடத்தும் திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. நாம் ஜெபிப்போம். வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமையில் வீற்றிருக்கிற எங்கள் பரலோக பரிசுத்தமுள்ள பிதாவே தெய்வமே, இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்திலே செய்தி வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வேதத்தினுடைய மகத்துவங்களை, சத்தியங்களை மனுஷனாகி என்னை நீர் மூடி மறைத்து, பரிசுத்த ஆவியானவரே நீர் வெளிப்பட்டு பேசும். எங்கள் அனைவருக்கும் கேட்கக்கூடிய இருதயத்தின் காதுகளை தந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக நாம் வீடுகளிலே இருந்து கர்த்தரை நாம் ஆராதித்து கொண்டு வருகிறோம். இந்த லாக்டவுன் பீரியடிலே நமக்கு வீடுகளிலே பலவிதமான அனுபவங்களை நாம் அடைந்திருக்க கூடும். எப்படி என்றால், ஒருவேளை பெண்களாகவே வீட்டிலே சமைத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு சற்று ஓய்வு கொடுத்து ஆண்கள் சமைப்பதற்கு உதவி செய்திருக்க கூடும். இன்னும் அநேக குடும்பங்களிலே குடும்பமாக உட்கார்ந்து வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கும், ஜெபிப்பதற்கும், வேத வினா போட்டி நடத்துவதற்கும், இப்படி அநேக காரியங்களை செய்து தங்களுடைய நாட்களை நகர்த்தி கொண்டு வருகிறார்கள். இன்னும் சில குடும்பங்களிலே இந்த 40 நாளிலே சிறு சிறு குடும்ப பிரச்சனைகளும் கூட ஏற்பட்டு கொண்டு வருகிறது என்பதை நான் கேள்விப்பட முடிந்தது. பெண்களாகவே சமைத்து கொண்டு இருக்கிற இந்த வீட்டிலே ஆண்களும் உதவி செய்வார்கள் என்று சொல்லி நினைத்தார். அவர்கள் உட்கார்ந்த இடத்திலே எல்லாவற்றையும் கேட்கிறார்கள் என்று சொல்லி ஒருவேளை மனைவிக்கு கணவன் மீது ஒரு கோபம் இருக்கக்கூடும். கணவனுக்கும் மனைவியின் மீது இந்த 40 நாளாவது இந்த வீட்டிலே நாம் ஓய்வு எடுப்போம் என்று சொல்லி இருப்போமானால் இப்பொழுதும் நம்மை வேலை வாங்குகிறார்களே என்று சொல்லி ஒருவேளை மனைவியின் மீது கோபம் இருக்கத்தான் செய்யும். அதுபோல பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீது கோபம் இருக்கத்தான் செய்யும். இந்த நாட்களிலாவது சீக்கிரம் எழுந்திருக்க கூடாதா, வேதவசன வாசித்து தியானிக்க கூடாதா, ஜெபிக்க கூடாதா, உதவி செய்யக்கூடாதா என்று பிள்ளைகள் மீது சற்று கோபம் உண்டாகும். அதே போல பிள்ளைகளும் பெற்றோர்களிடத்திலே கோபப்படக்கூடும். என்னை எங்கேயுமே வெளியிலே விடாதபடிக்கு அடைத்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்களே, இந்த வேளையிலே கூட என்னை சில நேரங்கள் தூங்க விடக்கூடாதா, எந்த நேரமும் என்னை பற்றி ஏதாவது குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் கோபமாக பேசிக்கொண்டு இருக்கக்கூடும். நாம் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஏன் இந்த 40 நாளை கடவுள் எனக்கு அனுமதித்தார், ஏன் என்னை வீட்டுக்குள்ளே வைத்து தனிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறார் என்று ஒருவேளை நாம் கடவுளை நாம் குறை சொல்லக்கூடும், அல்லது கடவுளிடத்திலே நாம் கேள்வி கேட்கக்கூடும். இது மருத்துவர்களுடைய கவனக்குறைவா, அல்லது விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையா, அல்லது உலக நாடுகளிலே உள்ள அநேக பெரிய தலைவர்களுடைய கவனக்குறைவா? இப்படி கடந்த 40 நாட்களுக்கு மேலாக நாம் இந்த வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறோமே என்று சொல்லி நாம் பல நேரங்களிலே நாம் யாரையாவது குறை சொல்லி கோபப்படக்கூடும். ஏனென்றால் ஒரு மனிதன் இப்படியாக தன்னுடைய கவிதை நடையிலே இந்த வைரஸை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். ஊகானில் பிறந்தாய், உறவாடி நுழைந்தாய், உறக்கம் கலைத்தாய், உயிரை உருவுகிறாய், விழித்தெளிந்து முழிக்கிறோம் விடை தெரியாமல், நீயோ உல்லாசமாய்
உலகெங்கும் உலா வருகிறாய். ஒரே மூச்சில் உலகை புரட்டிவிட்டாயே, நீ சென்று விடு, எங்களை விட்டுவிடு, இப்படிக்கு நலம் விரும்பி என்ற ஒரு மனிதர் இந்த கவிதையை எழுதியிருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டு யாரையாவது நாம் கோபப்படுத்தி கொண்டு யார் மீதாவது நாம் கோபப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கடவுள் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தின் மீது கோபமாக இருக்கிறேன், நான் மனிதர்களாகிய உங்கள் மீது நான் கோபமாக இருக்கிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய செய்தியினுடைய தலைப்பே தேவனுடைய கோபம், தேவனுடைய நியாய தீர்ப்பு. இந்த ரெண்டுக்கும் நடுவிலே தேவனுடைய கிருபை. தேவனுடைய கோபம், தேவனுடைய நியாய தீர்ப்பு, இந்த இரண்டுக்கு மத்தியிலே தேவனுடைய கிருபை. இந்த நாளிலே தேவனுடைய தன்மைகள் எப்படியெல்லாம் நம்மிடத்தில் செயல்பட்டு கொண்டு வருகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக ரோமர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இருந்து 25வது வசனம் முடிய நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இன்னும் நாம் ரோமர் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களிலும் 92 வசனங்கள் இருக்கிறது. அதை நாம் இந்த நாட்களிலே நாம் கிரமமாக நாம் அந்த வேத பகுதியை நாம் வாசித்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளுவோம். தேவன் எப்படி மனிதன் மீது அவர் கோபமாக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது ரோமர் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இருந்து 32வது வசனம் முடிய நான் இந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைங்கருமாய் துராகீதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்பு இல்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலும் பிரியப்படுகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். They not only do them but give approval to those who practice them. இவர்கள் தாங்கள் செய்கிற பாவம் தேவனுக்கு விரோதமானது என்று அவர்கள் அதை அறிந்திருந்தும் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலும் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இதனாலே தேவனுடைய கோபம் மனிதன் மீது வருகிறது. God's wrath upon humans. ஏனென்றால் இந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் அதே சூழ்நிலை தான் இன்றைக்கும் காணப்படுகிறது. இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும், இன்னும் சொல்ல போனால் எல்லா பெயர் கிறிஸ்தவர்களும் தேவனை அறிந்திருந்தும் கூட அவர்கள் சிந்தனைகளினாலே வீணர்களாகி கடவுளுக்கு விரோதமாக என்னவெல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனையும் இந்த உலகத்திலே செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் செய்தித்தாள்களின் மூலமாக மட்டுமல்ல, தொலைக்காட்சியின் மூலமாக மட்டுமல்ல,
நாம் சமுதாயத்தில் கண்கூடாக நாம் கண்டு கொண்டு வருகிறோம். சில நேரங்களில் நாம் மனம் பதறி நாம் சொல்லுகிறோம், இதற்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி. நாம் இந்த 4 நாட்களுக்கு முன்பாக கூட சென்னையில ஒரு மருத்துவர் இறந்து போனார். அவரை அடக்கம் செய்வதற்கு கூட ஒரு பெரிய கூட்டம் அது எதிர்ப்பு தெரிவித்ததை பார்க்கிறோம். இவையெல்லாம் நாம் கண்கூடாக பார்க்கிற பொழுது மனிதர்களாகிய நாமே இந்த சமுதாயத்தின் மீது, உலகத்தின் மீதும் கோபம் கொள்ளுகிறோம். ஆனால் ஏன் தேவன் நம்மேல, இந்த உலகத்தின் மீது அவர் கோபம் கொள்ள மாட்டார் என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். அவருடைய கோபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம்? ஏசாயா 30வது அதிகாரம் 27-28 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா எழுதிய தீர்க்க தரிசனம் 30வது அதிகாரம் 27-28வது வசனத்திலே, கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும், அவருடைய கோபம் எரிகிறதும் கனன்று, அதாவது அடர்த்தியாய் புகைகிறதுமாயிருக்கும். அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து, அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினி போல் இருக்கும். நாசம் என்னும் சல்லடையிலே ஜாதிகளை அரிக்கும்படிக்கு அவர் ஊதும் சுவாசம் கழுத்து மட்டும் எட்டுகிற ஆற்று வெள்ளத்தை போலவும், ஜனங்களுடைய வாயிலே போட்டு அலைக்கழிக்கிற கடிவாளத்தை போலவும் இருக்கும். பாருங்கள், தேவனுடைய கோபம் மனிதர்கள் மீது எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம். அவர் அன்புள்ளவர், கருணை கொண்டவர், இரக்கமுள்ளவர், சாந்தமுள்ளவர், மன்னிக்கிறவர். இப்படித்தானே நாம் அவரை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறோம், இப்படித்தானே நாம் அவரை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறோம், இப்படித்தானே நாம் வேதத்தில் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆனால் தேவனுடைய கோபம், அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவருடைய கோபம் ஒரு பட்சிக்கிற அக்கினியை போல இருக்கிறதாம். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய இந்த கோபம் என்ற அந்த சுவாசம் உலகத்தை சுட்டெரிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் ஆதியாகமம் 6, 7, 8 அதிகாரத்திலே பார்க்கிறோம், தேவன் வெள்ளத்தின் மூலமாக தன்னுடைய கோபத்தை அவர் வெளிப்படுத்தி கீழ்ப்படியாத ஜனங்களை அவர் அழித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, பஞ்சம், கொள்ளை நோய் இவைகளின் மூலமாக நான் தேசத்தை நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, உபாகமம் 29ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே அழிவின் மூலமாக இந்த ஜனத்தை நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, நான் இந்த ஜனங்களை சிதறடிப்பேன் என்று சொல்லி அதன் மூலமாக தன்னுடைய கோபத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களிலே நாடுகளை நான் சுட்டெரிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகையினாலே இப்படிப்பட்ட இந்த ஆண்டவர், அது மட்டுமல்ல, இந்த ரோமர் 1வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் அசுத்தத்துக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய கோபம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கிருபையை இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5, 6 வசனங்களிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5, 6 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அவரே, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்குகிறது என்று நாம் பார்க்கிறோம்.
தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் வெளிப்பட்டார். எதற்காக அவர் வெளிப்பட்டார் என்றால், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படி, புதிதாய் பிசையப்பட்ட மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய கோபத்தை சிலுவையின் மீது அவர் தணிக்கும்படியாய், தேவனுடைய கோபத்தை சிலுவையின் மீது ஆண்டவர் அதை நிறுத்தி வைக்கும்படியாய் தன்னையே ஜீவ பலியாய், தன்னையே கிருபாதார பலியாக நமக்கு பதிலாக தன்னை அவர் ஒப்பு கொடுக்கிறார். அதனாலதான் இந்த ரோமர் 1வது அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய மனிதர்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர்கள் பாவத்திற்காக, பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வசனத்தின்படி இவர்கள் மரணத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள். இந்த வேளையிலே தேவ கோபம் இந்த உலகத்திலே பற்றி எரிந்து விடாதபடிக்கு, அவருடைய கோபத்தை அடக்கும்படிக்காக, அவருடைய கோபத்தை தணிக்கும்படிக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் எல்லாருக்காகவும் அவர் சிலுவையிலே தன்னையே ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுக்கிறார். இதுதான் கிருபை, இதுதான் இரக்கம், இதுதான் நீதி, இதுதான் தேவனுடைய அன்பு, இதுதான் தேவன் நம்மை மன்னிக்கிற தன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே அவர் நமக்காக விலையாக அவர் கொடுத்தார். பாருங்கள், ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையை கூட விட்டு பிரிய மனமில்லாமல் 20 நாட்களுக்கு பிற்பாடு, இதே நமக்கு அண்டை மாநிலமாகிய கர்நாடகா மாநிலத்திலே 20 நாள் அந்த பெண் செவிலியராக வேலை செய்த நிமித்தமாக 3 வயது குழந்தையை பார்க்க முடியவில்லை. ஆனால் 20 நாள் கழித்து இந்த அலுவல் முடிந்து வீட்டுக்கு வருகிற பொழுது அந்த குழந்தை தன்னுடைய தாயிடத்திலே ஓடி வருகிற அந்த காட்சியை அநேகர் நாம் பார்த்திருக்க முடியும் தொலைக்காட்சியிலே. இதுதான் தாயினுடைய அன்பும் குழந்தையினுடைய கீழ்ப்படிதலும் குழந்தையினுடைய ஏக்கமும் இதுவாகத்தான் இருக்கிறது. இதை போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக நம்மை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கிருபையின் காலத்திலே, கிருபையின் நாட்களிலே, இந்த கிருபையின் காலம் முடிந்து போவதற்குள்ளாக நம்ம எல்லாரும் தேவனிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி அவர் ஆவலோடு கூட ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல அவர் நம்மீது அன்பு கொண்டவராக அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனக்கு ஏன் இந்த 40 நாளை ஆண்டவர் அனுமதித்தார் என்று சொல்லி நாம் இந்த கேள்வி கேட்பதை நாம் விட்டுவிட்டு, இந்த லாக்டவுன் பீரியடிலே தேவன் என்னை எப்படியெல்லாம் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த லாக்டவுன் என்ற இந்த 2 வார்த்தைக்கும் 8 எழுத்துக்கள் இருக்கிறது. அந்த 8 எழுத்துக்களும் நமக்கு இந்த 40 நாட்களிலே தேவனுடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எல் ஃபார் லிசன் டு காட்ஸ் வாய்ஸ். நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலமாக இந்த காலம் கிருபையின் காலமாக இருக்கிறது. ஓ ஃபார் ஒபே ஹிஸ் வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியக்கூடிய காலமாக இந்த கிருபையின் காலம் இருக்கிறது. சி ஃபார் கால் ஆன் ஜீசஸ் நேம் அண்ட் பி காம். அமைதியாக நாம் இருந்து தேவனிடத்திலே நம்முடைய சத்தத்தை அவருடைய நாமத்தின் மூலமாக நம்முடைய விண்ணப்பங்களை நாம் தெரிவித்துக் கொண்டிருப்போம். கே நோ that God has purpose for all of this. தேவன் இவையெல்லாம் ஒரு நோக்கத்தோடு கூட செய்து கொண்டு வருகிறார் என்பதை நாம் அறிந்தவர்களாக இந்த 40 நாட்களிலே நாம் இருப்போம். டி ஃபார்
dwell in his presence. அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாய், சமூகத்திற்குள்ளாக நாம் வாசம் செய்கிறவர்களாக இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஓ for offer a prayer for everyone safely. ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பாக இருக்கும்படிக்காக நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறவர்களாக இந்த 40 நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். wait on the Lord and be patient. பொறுமையோடு கூட கர்த்தருக்காக நாம் காத்திருப்போம். N for nurture our personal relationship with God. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவருக்குள்ளாக நாம் வளர்க்கக்கூடியவர்களாக இந்த லாக்டவுன் பீரியடை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஏனென்றால் இதுவே கிருபையின் காலமாக இருக்கிறது, கிருபையின் நாட்களாக இருக்கிறது. இந்த கிருபையை நாம் இழந்து விட்டவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், மூன்றாவதாக ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்க்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். நம்மை ஆண்டவர் நியாயம் தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதை நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்திலே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. முதலாவதாக தேவனுடைய கோபத்தை குறித்து நாம் பார்த்தோம். ஏன் தேவன் மனிதன் மீது, இந்த உலகத்தின் மீது கோபமாக இருக்கிறார் என்று சொன்னால், மனிதர்களுடைய வாழ்க்கையும் இந்த உலகத்தாருடைய வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பாக அசுத்தமாய், பொல்லாப்பாய், தேவ மகிமையை அறிந்திருந்தும் தேவனை அறியாதவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய கிருபையை அவர் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த கிருபையை நாம் இறுக பற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை இந்த 40 நாட்களுக்கு நாம் பயன்படுத்திக் கொள்வோம். அப்படி இல்லை என்று சொன்னால், நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வருகையில நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அதை நாம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு கூட எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போயிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் அசுத்த மக்களோடு கூட நாமும் ஒன்றரை கலந்துவிடக் கூடாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இதிலே இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆனால் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கிறோம், சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் வெளிப்பட வேண்டும். இதற்கு யாரும் விதிவிலக்கு அல்ல. எப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய அந்தரங்கமான செயல்களை குறித்து, நம்முடைய நடத்தையை குறித்து, நம்முடைய கிரியைகளை குறித்து, நம்முடைய குறைபாடுகள், வேலை, ஊழியம் எல்லாவற்றையும் குறித்து நாம் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஏனென்றால் ரோமர் 14வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். ரோமர் 14:12 பார்க்கிறோம், ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் மறந்துவிடக் கூடாது. ஒருபுறம் தேவனுடைய கோபம் இந்த உலகத்திற்கு அது வெளிப்படுத்தப்படுகிறது, இன்னொரு புறம் தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒன்று வர காத்திருக்கிறது. ஆனால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் தேவனுடைய கிருபை ஒன்று இருக்கிறது. அந்த கிருபையை நாம் இருக்க பற்றிக் கொள்ளுவோம். ஏனென்றால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு, ஆனால் உலகத்திற்கோ ஆக்கினை தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கிறோம், இனிவரும் கோப ஆக்கினையின் நின்று நம்மை நீங்களாக்கி
ரட்சிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆகவே இந்த தேவகுமாரனுடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் ரோமர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம், உன்னுடைய மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோப ஆக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. ஆகையினால் தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று சொல்லி நாம் அறிந்தவர்களாக நாம் இந்த காலத்தை தேவனுடைய கோபத்துக்கு நாம் ஆளானவர்களாக அல்லாதபடிக்கு தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நாம் போய் நிற்க வேண்டியவர்களாக இருப்பதினாலே தேவ கிருபையை நாம் இறுக பற்றிக் கொள்ளுவோம். அந்த கிருபையை நாம் ஒருவரும் இழந்து விட வேண்டாம். இது கிருபையின் காலம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டு வருகிறார். இந்த வசனத்திற்கு, இந்த சத்தியத்திற்கு நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் நேச பிதாவே தெய்வமே, இந்த நேரத்திலே ஒருபுறம் உம்முடைய கோபம் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது, இன்னொரு புறம் உம்முடைய நியாய தீர்ப்பு இந்த உலகத்திற்கு வர இருக்கிறது. ஆனால் ரெண்டுக்கும் நடுவிலே எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தின் புண்ணியத்தினாலே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் கிருபை என்பது காத்திருக்கிறது. அந்த கிருபையை நாங்கள் இழந்து விடாதபடி, அந்த கிருபையை நாங்கள் இறுக பற்றி கொண்டவர்களாக தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஆராதனைக்கு முடிவாக நாம் கீர்த்தனை பகுதியிலே 109வது பாடலை பாடப்போகிறோம். அந்த நேரத்திலே நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவருக்கு நாம் செலுத்துவோம். அருமையை அறிந்து வாழாவிடு கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண்ணீர் விடுவாயே. ஞானத்தின் பொருளுடை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைப்பவர் மூலம் பிழைத்திடுவார். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின்னளித்தாரன்றோ. தாவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் இவருடன் முடியலாமே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்துக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்கள் மீது பாராட்டி இருக்கிற உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இதோ எங்களையும் இந்த காணிக்கைகளையும் அர்ப்பணிக்கிறோம். காணிக்கை கொடுத்த எல்லாரையும்
ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபையின் ஊழியங்கள் இணையதளத்திலே நடந்தாலும் அது சபையார் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க பரிசுத்த ஆவியான தேவன் நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட கிருபை தார். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலேயே கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.